ஜனநாயகன் படம் ஆக்சுவலா எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கணும். ஜெகஜோதியா இருக்க வேண்டிய திரையரங்கம் பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு, யாருமே இல்லாம. சோ நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன? நான் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும் தான் நினைச்சு வந்தேன். வந்து பார்த்தா தான் சொல்றாங்க படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாதுன்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்படியோ நான் ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் எடுத்து வந்து இது போல சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம தலைவர் படத்தை பார்க்கலான்னு ஒரு கொண்டாட்டத்தில் வந்தேன். ஏன்னா எல்லாருமே பொங்கல் 16ஆம் தேதி நினைச்சாங்க. ஆனா எங்களுக்கு பொங்கல் இந்த 9ஆம் தேதி தான் நினைச்சு ஒரு கொண்டாட்டத்தோட வந்தோம். ஆனா பொங்கல் இல்லாதபடி எங்களை ஆக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே போல நிறைய பேர் சொல்றாங்க இந்த படம் வந்து கேசரின்னு. கேசரிக்கு மட்டும் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்து அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப இது கேசரி படம் வந்தா இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல, இதுக்கே அவங்க சர்டிபிகேட் தரல. அதுதான் எங்களோட கஷ்டமா இருக்கு. எங்க ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது. என் தலைவன் படம் இந்த ரோகிணி அரங்கமே கூட்டம் அப்படியே நிலம்பி கிடைக்கும். நம்மளாம் இங்க நின்று பேச முடியாது. ஆனா இப்ப பார்த்தா யாருமே இல்ல. வெறிச்சோடியா ஈ அடிக்கிற போல அடிச்சுன்னு இருக்கு. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது தலைவா. இப்போ எப்பவுமே ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா ஒரு சிக்கல்கள் சவால்களோட தான் ரிலீஸ் ஆகும். பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸே ஆகல. சோ இது சம்பந்தமா நிறைய ஆக்டர்ஸ்லாம் அவங்களோட பதிவுகளை போட்டிருக்காங்க. நாங்க வந்து விஜய் அண்ணாக்காக இருக்கோம் அப்படின்னு தங்களுடைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு திரைத்துறையில இருந்து சப்போர்ட் வந்திருக்கா, இல்லனா இன்னும் கூட நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய பேர் பேசணும். இது வந்து கம்மி தான். ஏன்னா எல்லாம் சின்ன திரை தான் பேசிருக்காங்க. இன்னும் பெரிய திரை நம்ம ரஜினி, கமல், அஜித் இவங்க இது போல பேசினாதான் இன்னும் நல்லா ஒரு பலத்தை தரும். ஏன்னா இவங்க சின்ன திரை சின்ன ஆக்டர் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஆக்டர் பேசினா மட்டும்தான் இது வந்து நிறைய பிரபலமாகும். ஏன்னா இது வந்து படத்தை தான் பார்க்கணும். இதுல அரசியல் என்ற விஷயத்தை எடுத்துட்டே வரக்கூடாது. ஏன்னா வந்து இது ஒரு சினிமா. 1000 கோடி வரல நம்ம ஏன் அச்சுக்கிறோம்? இது போல நம்மளுக்குள்ளே அச்சுக்கினா 1000 கோடி வரவே வராது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அட்லி அங்க இந்தியில போய் 1000 கோடி அடிச்சு பெரிய பிளாஸ்டர் எடுத்துட்டாரு. நம்ம தமிழ் சினிமா 1000 கோடி வரல. இந்த படம் வரணும்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்தோம். ஆனா நம்ம அரசாங்கம் இதை வரக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு எதுக்குமே நாங்க ஈடு கொடுக்க மாட்டோம். இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும், அதுக்கு மேலேயும் அடிக்கும். இந்த படம் கண்டிப்பா ஒரு 10ஆம் தேதியாச்சும் ரிலீஸ் பண்ணணும்னு எங்களோட ஆசை வேண்டுதலா இருக்கு. ஏன்னா இங்க தளபதி ரசிகர்லாம் ரத்தம் கொதிக்குது தலைவா. ஏன்னா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த நான் தேட்டருக்கே வரமாட்டேன். ஏன்னா இதான் அவரோட கடைசி படம். இந்த கடைசி படம்னால இந்த படத்தை பார்க்கலாம் நான் தேட்டருக்கு வந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் தேட்டருக்கு வருவேனா வரமாட்டேன்னா தெரியல. ஏன்னா தலைவன் அரசியலுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இதனால படம் 1000 கோடி வரணும்னா இவர் மட்டும் வந்தா மட்டும்தான் வரும். ஆனா அதுக்கு அரசாங்கம் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க.